வணக்கம். வணக்கம் குரு. ஆ இப்பதான் எல்லா பக்கம் சுத்திட்டு பார்த்தேன். 2, 3 போட்டிருந்தேன் பாத்தீங்களா? பார்த்தேங்க குருவே. யாருக்கு இல்ல போட்டோ குடுத்துக்கிறீங்க? ஆ, புக்க இல்ல குடுத்து இருக்கிறீங்க. ஆ, எல்லா விண்வெளி விஞ்ஞானிகள் அத்தனை பேருமே விண்வெளி விஞ்ஞானிகள். ஆ, விண்வெளி விஞ்ஞானியே சந்திச்சாச்சு. ஆ, நல்ல விஷயங்க. டிஆர்டிஓ விஞ்ஞானி சந்திச்சாச்சு. ம். இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திச்சாச்சு. குட், குட். நேரடி புத்தகத்தை கொடுத்தாச்சு. ம். அதுல ஒரு பெண்ணு அந்த வீடியோ என்ன போட்டிருக்காளா, வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த நீங்க லேடிஸ் ஒருத்தர் குடுக்குறீங்க பாத்துங்க. அவங்க வந்து ஆமா. ஆமா, அவங்க வந்து கல்லூரி முதல்வர். அவங்க தான் இந்த ஏற்பாடு பண்றாங்க. ஓஹோ! சரிங்க, நிறைய சரிங்க. இருக்கு. என்ன ஒரு 10, 15, 20 வீடியோ இருக்கு இல்லையா? இருக்கட்டும், இருக்கட்டும். ஆமா, ம். எல்லாம் பண்ணியாச்சு. அங்க எப்படி பேசியிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட காலையில 9 மணி 9:30 மணிக்கு நாங்க போயிட்டேன். 9:30 மணிக்கு அங்க போயாச்சு. 9:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தேன். நல்ல விஷயங்க. அப்புறம் என்னுடைய மனசு பொண்ணும் வந்துட்டான். சமாதானம். ஆமா, ம். அப்ப என்ன, மனசு சமாதானமா? ஆமா, இந்த புத்தகத்தை 3 ஒண்ணு வந்து கல்லூரி முதல்வருக்கு கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. அது 4000 பெண்கள் படிக்கிற கல்லூரி. குறைஞ்சபட்சம் 4000 ம். பெண்கள் படிக்கிற கல்லூரி. அதான் வள்ளுவர். இன்னொரு பேர் சொன்னீங்க. பாத்துருந்தேன். வேளாளர் மகளிர் கல்லூரி. வேளாளர் வேலை. மகளிர் ம். வேளாளர் மகளிர் கல்லூரி, வேளாளர் விமென்ஸ் காலேஜ். அது வந்து 60 வருஷமா இருக்கு. 60 ஆண்டு கவர்மெண்ட் காலேஜ். இது ம். பிரைவேட் ஸ்டடி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் உதவி பெறுகின்ற அரசு கல்லூரி. சரியா? ம். அந்த சரி, கல்லூரி சரிங்க. நிர்வாகம் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுச்சு. அந்த கல்லூரி மற்ற ம். யாராரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. புரியுதுங்களா? அதுல வந்து ராணுவத்துறை சேர்ந்த டெல்லி பாபு, அவர் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு போறங்க. எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். ம். ம். நல்ல அதுல விஷயங்க. ஆமா, அது நிஷார்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இஸ்ரோ விஞ்ஞானி. அவங்ககிட்ட இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. பெண்ணுகிட்ட தான் கொடுத்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டு ம். ரெண்டு பெண்ணு ஒரு ஆணுட்டு கொடுத்தேன். ஒரு சதீஷ்குமார் சொல்லிட்டு அவர் வந்து விண்வெளிக்கு போறதுக்கான பயிற்சி எப்படிங்கிறதுக்காக ரிசர்ச் பண்றாரு. அவருக்கு இந்த ம். புத்தகம் கொடுத்தாச்சு. அவர்கிட்ட 13 ம். நிமிஷம் பேசியிருக்கேன். பொண்ணுகிட்ட எப்படி பண்றது அப்படின்னு. நாங்க சில ஐடியா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கூட பேசியிருக்கேன். அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் நீ வீடியோ இப்பதான் வந்திருக்கல, அந்த வீடியோ நீ ரெக்கார்ட் பண்ணி என்ன யூடியூப்ல போட போற. அதெல்லாம் என்ன பேசுனேன், என் பொண்ணுங்க இப்ப வந்து அவங்க வந்து விண்வெளிக்கு போறாங்க. ஆனா இந்தியாவில இது வரைக்கும் பெண்கள் யாரும் விண்வெளிக்கு போனது கிடையாது. ம். அப்ப அப்படி போற ஒரே தகுதி என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் கரெக்ட் பண்ணிடுவேன். அதெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துல கரெக்ட் பண்ணிடலாம். 10 வருஷத்துல கரெக்ட் பண்ணிடலாம். ஒண்ணு யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தத்துவம் வேற, நம்ம தத்துவம் வேற. ரெண்டும் வந்து அதெல்லாம் பேசிட்டேன். இப்ப அதெல்லாம் வரட்டு. ம். இப்போ அதெல்லாம் வரட்டு. அப்ப நான் வந்து மெடிக்கலா ப்ரூவ் பண்ணணும். ம். ஏற்கனவே ப்ரூஃப் நாம பண்ணணும். வந்து ஆமா, இப்ப நீ உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல பத்திரமா வச்சுக்கோங்க. புரியுதா? ம். சரிங்க, சரிங்க. அதான் நாளைக்கு வந்து கேட்கும் பொழுது நகல் எடுத்து ம். எல்லாத்தையும் நகல் எடுத்து எனக்கு காப்பி அனுப்பிச்சிருப்பேன், அனுப்பணும். புரியுதா? சரிங்க, சரி. ஏன்னா இப்ப எங்கிட்ட நிறைய இப்ப எங்க டாக்டர் இன்ஜினியர் இருக்காரு. மதுரையை சேர்ந்த ம். இன்ஜினியர் சுந்தர், அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அவரெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு 10 ரிப்போர்ட் வச்சுட்டு நம்ம என்ன ம். சப்மிட் பண்ணலையோ, சரிங்க. உடம்புல ஒன்னே சொல்ற மாதிரில எதுவுமே இல்லை அப்படின்னு நிரூபிக்கலாம். ஏன்னா ம். ம். வெள்ளைக்காரனுக்கு வந்து இருக்கு. வெள்ளைக்காரனுக்கு வந்து இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் கேட்பான். நாம வந்து அந்த ஏற்க சைடு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பண்ணிக்கும் பொழுது பாடி என்ன ஆச்சு, ம். அதுக்கு தான் அந்த எழுத ம். சொல்றது. உங்களை எல்லாம் அதுதான் எழுத சொல்றது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம், எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே வேற விஷயம் இல்லைங்க. ஆமா, விண்வெளி விஞ்ஞானிகிட்டே இது 2வது முறையா சொன்னேன். இது வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளி விஞ்ஞானி சொன்னேன். இப்ப நேரடியா பல்துறை சார்ந்த விண்வெளி விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு. நல்ல விஷயங்க. பெண் விஞ்ஞானிகளுக்கே கொடுத்தாச்சு. என்னது, பெண் விஞ்ஞானிகளுக்கும் கொடுத்தாச்சு. அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பெண் விஞ்ஞானிகளுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஆமாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இப்படி இந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா, ஏன்னா என்னுடைய புத்தகத்தை படிச்சு பார்க்கிறப்ப இந்த புத்தகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, நீ கையில வச்சிருந்தீங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு. அதெல்லாம் வீடியோல வரும். ம். அவங்க வந்து ம். படிங்க ஏன்னா இது இப்படி வச்சுட்டாம விண்வெளிக்கு போக முடியும். ஒரே வார்த்தை, இப்படி இதை கத்துக்காம யாரும் விண்வெளிக்கு போக முடியாதுமா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை ம். சிம்பிளா பார்த்து முடிஞ்சிருச்சு. பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்ன படிக்கட்டும், படிச்சுட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு அவ்வளவு. என்ன அட்ரஸ் 33ஆம் பக்கத்துல 33வது பாடத்துல என்னோட அட்ரஸ் இருக்கு. 33வது பாடத்துல ம். 33வது ஆ. பாடத்துல
உங்களுடைய அது போக முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, முன்னாடி என் பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. சொல்லும் பொழுது இதை சரி. படிக்காம யாரும் விண்வெளியில போய் நிரந்தரமா குடியிருக்க முடியாது. இப்ப சும்மா போயிட்டு வரலாமே தவிர நிரந்தரமா குடியிருக்க முடியாதுமான்னு சொல்லி அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அதுக்கு மேல பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை, ஒரு நிமிஷம் பேசிட்டு அவங்க படிச்சு பார்த்து எப்பவோ முடிவு எடுக்கட்டும். புரியுதா? சரிங்க அவங்க சார். வேலை அவங்க வேலை வந்து தன்னுடைய என்ன பண்றேங்கிறது மாணவர்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க. புரியுது? அந்த நேரத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம எதுவும் பேச முடியாது. நாம பேசும்போது உங்களுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா கொடுக்குறேன், இதை கத்துக்கிட்டு தான் விண்வெளிக்கு போகணும் இந்தாங்கன்னு சொல்லி என் பொண்ணை வச்சு, என் பொண்ணுதான் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. பொண்ணுதான் அன்பளிப்பா கொடுக்குறாங்க. எல்லாமே என் பொண்ணை வச்சுதான் கொடுத்துருக்கேன். எல்லாம் என் பொண்ணை வச்சுதான் கொடுத்துருக்குறீங்க. நல்ல விஷயம். எல்லாருமே விண்வெளியோட தொடர்புடையவங்க. விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறவங்க என் பொண்ணை அறிமுகப்படுத்திட்டேன். என் பொண்ணை அறிமுகப்படுத்தாச்சு. அவங்க கையாலே இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. அவங்க கையாலே புத்தகத்தையும் கொடுத்தாச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, போட்டோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. போதும். நல்ல விஷயம். நாளைக்கு நான் விண்வெளிக்கு போகும்பொழுது ஏற்கனவே எல்லா விண்வெளி கொடுத்தாச்சு. என்னது? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நீங்க ஏன் பண்ணல? நான் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துக்கும் படிக்க சொல்லி கொடுத்தாச்சு. அது தாமதமா வருது, ஒண்ணும் பணம். ஏற்கனவே உங்க விஞ்ஞானிகளுக்கு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி மயில் சமநாதரிக்கு நான் கொடுத்தாச்சு. இப்ப நிசாருங்கிற அவருக்கு கொடுத்தாச்சு. இப்ப டெல்லி பாபு கொடுத்தாச்சு. இப்ப ஒருத்தர் வந்து சதீஷ்குமார், அல்ல விண்வெளி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எல்லாம் கையில் புத்தகம் வச்சிருக்கீங்க இல்லையா? படிச்சுட்டு என்ன பண்றீங்க? இந்த புத்தகம் வந்து மேஜிக் கிடையாது. இது வந்து எப்படி உடல் மனம் எல்லாம் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்க வேலை மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்திருக்கு. இந்த நேரத்தை உங்களுக்கு எது நான் பேச முடியாது. நான் வந்து உங்களை சந்திச்சு அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த சாப்பாட்டு நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடைச்சது. சாப்பாடு நேரம் விட்டாங்க இல்லையா? அதுல 1 மணி நேரம் கேப் கிடைச்சது. 1 மணி நேரம் கேப் கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் 5 நிமிஷம் பேசிட்டேன். எல்லாத்தையும் 5 நிமிஷம் பேச. அந்த 1 மணி நேரத்தை நான் பயன்படுத்திட்டேன். 1 மணி நேரத்தை பயன்படுத்திட்டீங்க. அவ்வளவுதான். நம்ம நோக்கம் சரியா போச்சு. அந்த 1 மணி நேரம் கேப் சும்மா தான் இருப்போம். சாப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நேரத்துல உள்ள பூந்து எல்லாத்தையும் என் பொண்ணை கூட்டு அறிமுகப்படுத்திட்டேன். இதான் என் பொண்ணு. நல்ல விஷயம். அவ்வளவுதான். இது நான் போகலைன்னா இது நடக்க போறதில்ல. இன்னைக்கு மட்டும் போகலைன்னா இது 2வது முறையாக நான் விண்வெளி விஞ்ஞானிகளை சந்திக்கிறேன். 2வது முறையாக விண்வெளி ஆசிரியர்களை சந்திச்சுக்கிறீங்க. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இஸ்ரோல ராக்கெட் விடுற அந்த மையத்துல வேலை செய்யற கூட சந்திச்சாச்சு. சரிங்க. அது முக்கியமா பெண் விஞ்ஞானி சந்திச்சிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பெண் விஞ்ஞானி. இப்பதான் முதல் முறையா பெண் விஞ்ஞானி சந்திக்கிறேன். பெண் விஞ்ஞானியே சந்திச்சுக்கிறீங்க. அந்த பெண் விஞ்ஞானி சந்திக்கிறப்ப என் பொண்ணு பார்த்து பேசிட்டாங்க. 2 நிமிஷம். அது இருக்கு, வீடியோல இருக்கு. எல்லாம் பதிவு பண்ணிட்டேன். எல்லாமே பதிவு பண்ண போறோம். நாம என்ன பண்றோம்னா, நம்ம குழந்தைகளை கொண்டு போய் அறிவாளிகள் சார்பில் நிறுத்துறது நம்ம வேலை. நம்ம குழந்தைகளை அறிவாளிகள் சார்பில் நிறுத்தணும். அது என்னுடைய வேலை. என்ன அப்புறம் நீ வளர்த்து எடுக்கிறது ஒன்ற பொறுப்பு. அந்த அறிவாளிகளோட சேர்ந்து நீயும் சேர்ந்து உன் பொறுப்பு. சரி. இதுதான் தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இப்ப நான் பண்ணிட்டேன் அதைய. நீ வர அடுத்த மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல இப்ப எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. மாநில அளவுல நீ எழுதுறது மாநில அளவுல செலக்ட் ஆவாங்க. நீ இதெல்லாம் என்ன பண்ண, மாநில அளவுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்திய அளவுல செலக்ட் ஆவாங்க. அது தெரியாது, ஆகுவாங்க இல்லைன்னு தெரியாது நமக்கு. அதெல்லாம் பேச முடியாது. இப்போ மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக்ட் அளவுல செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல இல்ல, அப்புறம் நேஷனல் லெவல்ல, அப்புறம் நேஷனல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல. அப்ப நம்ம படிப்படியா தான் மேல போகணும். என்னது? படிப்படியா தான் மேல. முதல்ல காலேஜ் லெவல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து மாநிலம். இதெல்லாம் அப்ப என்ன, இது யாரு நடத்துறாங்கன்னு நேர சந்திச்சு யாரு நடத்து அதே நேரில் பாத்துட்டு இன்னைக்கு எல்லாரும் என்னை யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. என்ன யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் யாரு, என் பொண்ணு, அப்பனும் மகனும் சேர்ந்துதான் இதை பண்றோம்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இந்த புத்தகம் இனிமேல எப்ப நடந்தாலும் போயிருவேன். என் பொண்ணு இப்ப அடையுமா ஆகஸ்ட் மாசம், இது ஜூனா ஜூலையா ஆகஸ்ட், அடுத்த மாசம் ஆகஸ்டா, ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதியில 15 ஆகஸ்ட் வர குடியரசு தினம்ல வருது இல்லையா, அந்த 15ஆம் தேதி
சிவகாசியில இந்தியாவில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர்த்தையே வர இப்ப எல்லாரும் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நேரா சிவகாசிக்கு வர சொல்லியிருக்காங்க. சிவகாசி வர சொல்லிக்கிறாங்க. அங்க வந்து விண்வெளிக்கு எப்படி போறதுங்கிறது ஐடியா கொடு. இப்ப ஏற்கனவே விண்வெளிக்கு எப்படி போறது ஐடியா கொடுத்தாச்சு. ம் அப்ப இனி வர்ற ஆகஸ்ட் மாசத்துல கடைசி செலக்ட் இன்னும் என்ன பண்ண அப்ப வந்து இதே தான் அந்த ம் அனுப்பிச்சிருக்கும் பாத்தீங்களா, ஆர்ட் ஆஃப் லிவிங் ம் விண்வெளிக்கு எப்படி போறதுங்கிறது தான். இப்ப கூடுதலா இந்த செய்தியெல்லாம் எடுத்துட்டு போய் நீ பேசணும் அதெல்லாம். அப்ப சரி. நானும் போவேன். இப்ப தெரிஞ்சு போச்சு என்ன யாருன்னு, தெரிஞ்சு போச்சு என்ன யாருன்னு. இதெல்லாம் வந்து பெருமை இல்ல, இயற்கை நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. என்னது இயற்கை கொடுக்கிற வாய்ப்பு. வாய்ப்பு? நாம உருவாக்கிக்கணும். வாய்ப்பை நாம தான் உருவாக்கணும். அவங்க தேடியில வரப்போறத நான் தான் போகணும். ஏன்னா நல்லதை வந்து இறங்கி வந்து சொல்லித்தர வேண்டும். நான் வந்து கௌரவமா உட்கார்ந்து இருக்க முடியாது. நல்லதா சொல்லி கொடுக்கணும். ஆமா, ஏன்னா இது வந்து என்னுடைய உலகத்துக்கான கண்டுபிடிப்பு. இப்ப என்றதா இருந்தா நான் குறுகிய மனத்துல உட்கார்ப்பேன். நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்க, குறுகிய மனத்துல காசு பணம் அந்த வெறியில உட்கார்ந்துருப்பேன். இது அப்படி இல்லை, உலகத்திற்கான கண்டுபிடிப்பு. நான் வேற சொல்லி கொடுக்கறது ஃபீஸ் வாங்கலாமே தவிர இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்ற பொறுப்பு எல்லாத்துக்கும் போய் சேர்த்தணும். என்னது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். ரெண்டாவது வந்து நம்ம ஆளுங்க தமிழ் தெரிஞ்சவங்க தான் விண்வெளியில அதிகமா இருக்காங்க. இஸ்ரோ விஞ்ஞானிகள ராக்கெட் விஞ்ஞானத்துல நம்ம தமிழர்கள் தான் நிறைய இருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். என்னது நிறைய இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் நான் கொடுத்து இந்திக்காரன் போய் பேச முடியாது. இந்திக்காரன் என்ன பேசினா அவனுக்கு புரிய போறது, இந்திக்காரன் என்ன பேசினாலும் புரியாது. இப்ப தமிழ்காரன் போய் சேர்க்கலன்னா அப்புறம் இதை விட முட்டாள்தான் நான் என்னவா இருக்க முடியும்? நல்ல விஷயங்க. அப்ப சேர்த்திட்டேன். அப்ப அவங்க என்ன படிச்சு பார்ப்பாங்க, அடாடாடாடா அப்படின்னு. இதுதான் நாம செய்ய வேண்டியது. நாம செய்ய வேண்டியது. சரி, இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ணலங்க, அப்படியே கண்டினியூ இருக்கிறேன். மோசம் கொஞ்சம் போல சரின்ட்டு வாயுவுக்கு டீ போட்டு கிளியரன்ஸ் பண்ண கொஞ்சம். அவ்வளவுதான். கொஞ்சம் கருப்பு கருப்பா என்ன வந்து சடிசிலியா வந்ததா? சடிசிலியா வருமே, ஜவ்வா சடிசிலியா கருப்பு கருப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரலங்க. அந்த மாதிரி வரல. ஏதோ ஒரு 3 பீஸ் விழுந்துச்சு, அவ்வளவு சைலண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப அப்படின்னா பாருங்க, இவ்வளவு ஓய்வு கொடுத்தாலும் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்குது. உள்ள இருந்து வந்துட்டு இருக்குது. அது ஒரு வருஷத்துக்கு வரும். சாதாரண விஷயம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து அந்த இப்ப என்ன படிக்கலாம்? இந்த வெளியறிவு உள்ளறிவு பத்தி படிச்சோம். சரி, 22ஆம் பக்கத்துல படிக்கலாம். 22ஆம் பாடம், 22வது பாடம், 22வது பாடமா? 152. 152. சரியா? திருக்குறளில் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டி சில சிந்தனைகள். ஆமா, இதை மட்டும் 2-3 குறள் மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நாம குறிக்கோள் இருக்கும் இல்லையா? மனித வாழ்க்கையின் குறிக்கோளோட என்ன எய்ம்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரியும் தெய்வத்தை அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரியும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முறையா வாழ்ந்தவங்க வந்து வானத்தினுடைய தெய்வத்துக்கு நிகரானவங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? முறையா நம்ம வாழ கத்துக்கிறோம். பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்றோம். அப்ப அந்த ஒரு விஞ்ஞானி வந்திருந்தாரு, அவர் பேரு சதீஷ்குமார் விஞ்ஞானி. புரியுதுங்களா? இன்னும் இஸ்ரோ விஞ்ஞானி ஆகல, முயற்சி பண்ணிட்டு இன்னும் இஸ்ரோ விஞ்ஞானி ஆகல. அவர் வந்து எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட இந்த புத்தகத்தை வச்சு ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்காரு. வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, நான் அனுப்புறேன். அவர் வந்து சில ஐடியா சொன்னார். இது வெள்ளைக்காரனுக்கு சொல்லணும்னா வெள்ளைக்காரன் பாணியில பேசணுங்கிறாரு. வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும்னா அவனுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் போடணுங்கிறாரு. அதெல்லாம் ஈக்குவேஷன் போடணும், அவ்வளவுதானே. சமன்பாடு காட்டணும். சரி அதை ஏத்துக்கிறோம், நாங்க சமன்பாடு காட்டுறோம். ஆரம்பத்துல கொஞ்சம் முட்டிக்குச்சு, அப்புறம் போக போக சரி சமன்பாடு தான், அதை காட்டிட்டா போதும், ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈக்குவேஷன் போட சொல்றீங்க, சரி அது பண்ணலாம்னு சொல்லிட்டேன். பேசிட்டு அப்புறம் அவர் ஐடியா கொடுத்து என்ன பண்ணணும், வெள்ளைக்காரனுக்கு புரியுற மாதிரி நம்ம பண்ணணும்னாரு. நான் சொன்னேன், குறுக்கள் நான் பேச ஐயா, இதை நான் சொன்னேன், நான் வந்து 25 வருஷமா என்ன பண்ணணும் நான் பண்ணிட்டேன், என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். அடுத்தது நீங்க என்ன சொல்லணுங்கிறது என் பொண்ணு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப நான் பொண்ணு பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்பாங்க,
நான் சொல்லுவேன் இப்படி ம், எல்லாம் பண்ணலாம். அப்ப நான் சொல்லுவேன் இந்த ஐடியாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ம், அப்ப நான் கடைசியில வர ம், ரயில்ல பஸ்ல வர பேசிட்டு வந்தேன். ம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். இப்ப ம், ஜெர்மனிக்காரர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஜெர்மனிக்காரர் வந்து ம், இதுல வந்து ம், இது எப்படி இந்த உடம்பு வேலை செய்யுது அப்படின்ட்டு ம், பார்த்தா 5வது பாடத்துல சொல்லியிருக்காரு. இந்த உடம்பு எப்படி வேலை ம், செய்யுதுன்னு இது வந்து இங்கிலீஷ் புத்தகம். ம், 5வது பாடத்துல ம், அ வாழ்க்கையினுடைய சூத்திரம். அதாவது லைஃப் ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன். ஃபார்முலா இப்ப ம். சிமெண்ட்ல என்னென்ன கலக்குறாங்க இல்லையா? அது ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஆ, ஆமா. அதுக்கு ஒரு ஃபார்முலா மாரி, அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்ப உயிருக்கு என்ன ஃபார்முலான்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அந்த ஃபார்முலா ம், வேண்ட நாம வந்து சொல்லலாம். இந்த ஜெர்மனிக்காரர் அவர் சொல்றாரு. அந்த ஃபார்முலா வேண்ட நம்ம ம், அப்ளை பண்ணலாம். ம், அந்த ஃபார்முலாவோடு வெங்கடேசன் ம், கண்டுபிடிச்சார் இல்லையா? இந்த விஞ்ஞானி. இவர் சொல்ற ம், ஃபார்முலா, நான் சொல்ற ம், ஃபார்முலா. இப்ப நான் ஒரு ஃபார்முலா ம், கண்டுபிடிச்சிருக்கேன். ம். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த என்ன ஃபார்முலா தெரியுமா? ஒண்ணும் இல்ல. ஒரு ம். வினாடி இருக்கு இல்லையா? ஒரு வினாடி. ஒரு வினாடி எப்படி சைடுக்கு போடுற வலிக்கலாம். அந்த ஒரு வினாடியில வந்து 1,00,000 பிரிக்கிறது. என்னது? 1,00,000 பிரிக்கிறது. இந்த ஒரு வினாடி 1,00,000 பிரிக்கிறது கற்பனையே பண்ண முடியாது. 1,00,000 பிரிச்சிட்டோம்னா என்ன என்ன கேப் வருமோ, அந்த ம். கேப்ல எனக்கு வந்து 300 வாட்ஸ் சக்தி உள்ள இறங்கணும். என்னது? 300 வாட்ஸ் சக்தி இறங்கணும். இந்த ஒரு வினாடி இல்ல. ஒரு வினாடி 1,00,000 பிரிக்கிறோம். அந்த ம், கேப்ல ம், எனக்கு வந்து எனர்ஜி இறங்கிட்டே இருக்கணும். ம். எனர்ஜி இறங்கணும். அப்ப என்ன இட்லி தராது, தோசை தராது, பூரி தராது, பொங்கல் தராது, மாவு, கொழுப்பு, புரதம் எதுவுமே தராது. எதுவுமே தராது. அப்படின்னு எங்கிருந்து வருதுன்னா, என்ற உடம்பு அந்த நைட்ரஜனை உறிஞ்சிக்குது. விண்வெளியில் வரக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு இருக்குல்ல, கதிர்வீச்சு உள்ள போயிட்டே இருக்குது. கதிர்வீச்சு உள்ள போயிட்டே இருக்குது. அதாவது இதுக்கு பேரு நானோ செகண்ட் வேகத்துக்கு உள்ள போகுது. 300 வாட்ஸ் எனர்ஜி கொடுக்குன்னு நான் சொன்னேன். அது எப்படின்னாரு? நான் சொன்னேன், ஒரு சைக்கிள் ம், ஓட்டுறாங்க இல்லையா? சைக்கிள். ம், இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு சொன்ன அந்த ம், விஞ்ஞானிக்கு சொன்னதை உங்கள்ட்ட சொல்ல போறேன். ம். சொல்லுங்க, சொல்லுங்க. கேட்டுக்கிறேன். இன்னும் நான் அதை பத்தி நிச்சயமாவே. பேசல. அதை பத்தி நான் இன்னும் ம், பேசல. அப்ப என் ம், பொண்ணு வந்து அவங்க சொன்னாங்க, இது வந்து வெள்ளைக்காரனுக்கு புரியுற மாதிரி நீங்க பண்ணுங்கன்ட்டாரு. என்னது? ம். வெள்ளைக்காரனுக்கு புடுற மாரி. அப்ப கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுச்சு எனக்கு. ம். ஆரம்பத்துல என்னடா வெள்ளைக்காரனுக்கு தடுமாறு. புரியுற மாதிரி தடுமாறு. சரின்ட்டு அப்ப நான் சரிங்க அது கரெக்ட் தான் நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன்ட்டாரு. அப்ப என் பொண்ணு சரிங்க அதை செய்வோம் அப்படின்ட்டாரு. வர ம், வரவே என்ன பண்ணேன், ஏற்கனவே ம், வெள்ளைக்காரன் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளைக்காரன் இவர் ஜெர்மனி வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரனாவே எல்லாரும் ம், பிரிட்டிஷ்காரன் கிடையாது. ம். பிரிட்டிஷ்காரன் வேற, ஜெர்மனி. ம், ஜெர்மனிக்காரன் வேற. புரியுதா? ம், ம், வெள்ளைக்காரன் இருக்கிறனாலே பிரிட்டிஷ்காரன் ஆயிட முடியும். ஜெர்மானியுடைய தத்துவம் வேற, பிரிட்டிஷ்காரன் தத்துவம் வேற. புரியுதா? ம். சரிங்க, அப்ப சரி. பிரிட்டிஷ்காரன் இருந்து மாறுபட்டவன் ஜெர்மனிக்காரன். பிரிட்டிஷ்ல இருந்து ம். மாறுபட்டவன் ஜெர்மனிக்காரன். ஜெர்மனிக்காரன். அவன் கரெக்டா எழுதிட்டான். இந்த லைஃப் ம், ஃபார்முலா எப்படி இந்த சாப்பாடு, எப்படி எனர்ஜி ம், அப்படிங்கறதுல ம், விபிக்யூன்னு எழுதியிருக்காரு. ம். விபிக்யூன்னு போட்டு எழுதியிருக்காரு. நான் அப்புறம் பிக்யூ. சொல்றேன். அந்த ம், விபிக்யூஓன்னு போட்டிருக்காரு. 4 எழுத்து போட்டிருக்காரு. வினா விட்டலிட்டி, ம், பினா பவர், ம், ஓன்னு அப்செக்ஷன். ஓன்னு அப்செக்ஷனா தடைகள். ம், ம், அப்புறம் எக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த மூலம் முடிச்சிட்டாரு. இதுதான் ஃபார்முலா. இது எங்க இருந்து எடுத்துக்குதுன்னு கேட்டா இங்க இருந்து எடுத்துக்குதுங்கிறாரு. சரியா? இது ஒரு ம், ஃபார்முலா. வெள்ளைக்காரனை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் ம், வெங்கடேசன் ஃபார்முலா. வெங்கடேசன் ஃபார்முலா வந்து உடம்பு சுத்தமாகிறப்ப ஸ்பேஸ்ல இருந்து காமா ரேடியோ பயன்படுத்திக்குது. ம். இருட்டில இருந்து வரக்கூடிய காமாக்குது. இருட்டு இருட்டு என்னது? இருட்டிலே காமார் வருது. அந்த காமா ரேடியேஷன் தான் புற்றுநோய்க்கு சிகிச்சைக்கா கொடுப்பாங்க. இப்ப புற்றுநோய் வருது ம். இல்லையா? அவளுக்கு இந்த அ, ரேடியேஷன் சொல்லுங்க. கொடுக்குறாங்க இல்லையா? அந்த காமா தான் அ, கொடுப்பாங்க. அந்த காமா ரே ம், எங்க கட்டி இருக்கோ அந்த கட்டிக்கு உள்ள அடிப்பாங்க. அடிக்கிறப்போ அது ம். அந்த காமரே பட்டம்னா கொஞ்சம் உயிர் துடிப்பு அதிகமாகும். உயிர் வாழ்ற தன்மை அதிகமாகும். உயிர் வாழ்ற தன்மை ஓ! அதிகமாகும். அதிகமாகுமே தவிர நிரந்தரம் கிடையாது. என்னது? நிரந்தரம் இல்ல. அதிகமாக்கம் நிரந்தரம் இல்ல. அப்ப அவன் செத்துதான் போகணும். எப்படி இருந்தாலும் புற்றுநோய் வந்து இறந்தே தீர வேண்டும். ம், சரியா? இப்ப அதை விட்டுருங்க. சரி, இப்ப நான் என்ன ம், சொன்னேன்னா, இந்த 400 செகண்ட்ல எனக்கு 300 வாட்ஸ் வரணும். சரி, அது என் பொண்ணுகிட்ட வர வர விளக்கிட்டே வந்தேன். ம், என் பொண்ணுகிட்ட அது எப்படிப்பா 400 வாட்ஸ் கேட்டா, ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் ம், இல்லையா? சைக்கிள் ம், 22 கிலோ. ம், சைக்கிள் வெயிட் 22 கிலோ. என்னுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோ. ம், 60 22 கூட்டினா 82 கிலோ. ம். 82 ஆச்சு. இந்த 82 கிலோ நகர்த்தணும்னா எனக்கு வந்து ம். 300 வாட்ஸ் பவர் வேணும். 300 வாட்ஸ் பவர் வேணும். பவர் வேணும். ஓகே. ம், சைக்கிள் ஓட்டுறேன்னு வச்சுக்கங்க. சைக்கிள் ஓட்ட 300 ம், வாட்ஸ் பவர் இருந்தா தான் நான் சைக்கிள் ஓட்ட ம். முடியும். இல்லன்னா ஓட்ட முடியாது. அப்ப இந்த 300 வாட்ஸ் பவர் எங்க இருந்து வருதுன்னு நான் கேட்டேன். ம்,
ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்துல போறதுக்கு 15 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சராசரி வேகம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல 16 ம். கிலோமீட்டர் போகலாம். ஒரு மணி நேரத்துக்கு 16 கிலோமீட்டர் போகலாம். போலாங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த உடம்பு வந்து இந்த இந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ம். நானோ செகண்டுக்கு 300 வாட்ஸ் வேணும். இப்ப என்ன சொல்றாங்க சயின்டிபிக்ல பாத்தீங்கன்னா, சைக்கிள் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள் இருந்தது. நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டரி சைக்கிள் வந்தது. அது பாத்தீங்கன்னா ம். 300 வாட்ஸ் மோட்டார் வச்சிருப்பாங்க. 300 வாட்ஸ் மோட்டார். அது லைட்டுக்கு. இல்ல இல்ல ம். பேட்டரி வச்சு 300 ம். வாட்ஸ் மோட்டார் வச்சு வீல்ல பொருத்திடுவாங்க. பேட்டரியில சப்ளை ம். எடுத்து அது ஓடும். சைக்கிள் ஓடும். ம். அது பேர் பேட்டரி சைக்கிள். பேட்டரி சைக்கிள் வந்து 60 வருஷம் ஆச்சு. இப்பதான் பேட்டரி ஸ்கூட்டர் வந்துருச்சு உங்களுக்கு. புரியுதா? சரிங்க, சரிங்க. நீங்க ஓட்டுறதுல 750 வாட்ஸ். நீங்க ஓட்டுறதெல்லாம் 750 வாட்ஸ். டபுள்ஸ் போறதுக்கு எத்தனை பேரு டபுள்ஸ் போறதுக்கு. ம். ம். சிங்கிள்ஸ் போறதுக்கு 300 வாட்ஸ் ம். போகுது. சிங்கிள்ஸ் போறதுக்கு 300 வாட்ஸ் போதும். அப்ப நான் சைக்கிள் அந்த சைக்கிள் சிங்கிள்ஸ் தான் ஓட்டும் போது அதுக்கு 300 வாட்ஸ் வைப்பாங்க. ஏன்னா ம். சைக்கிளோட வெயிட் வந்து 22 கிலோ, மனுஷனே வெயிட் வந்து 60 கிலோ, 82 கிலோ தள்ளணும்னா 300 வாட்ஸ் மோட்டார் இருக்கணும். ம். அது கரெக்டா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப புரியுதாண்ணா? ரைட் அப்பா. அப்படின்னா சரி மோட்டார் விட்டுருங்க. என்ற உடம்பு இருக்கு இல்லையா? என்ற உடம்பு ஒரு மோட்டார். என் உடம்பு ம். வந்து 300 வாட்ஸை வந்து 300 வாட்ஸை ம். உபயோகப்படுத்துறது. ஒவ்வொரு வினாடி இல்ல. நான் ம். கண்ணமைக்கு நேரத்துல 1001 மங்க நேரத்துல அந்த எனர்ஜி எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த எனர்ஜி ம். வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நான் வந்து சைக்கிள் ஓட்ட முடியும். இல்லன்னா ஓட்ட முடியாது. கீழ விழுந்துருவோம் நம்ப. அப்ப எங்க இருந்து வருது தெரியுமா? இட்லியில வராது, தோசையில வராது, பூரியில வாங்காது, கறியில வராது, கோழி முட்டையில வராது, சாராயம் எதுலயும் வராதுன்ட்டு நான். வெறும் காற்றால் மட்டும் தான் வருகிறது. கதிர்வீச்சால வருது. காற்று காற்று தனிதான். காற்றுல இருந்து எடுத்துக்கிற கதிர்வீச்சு. என்னது? ரேடியேஷன் கதிர்வீச்சு. கதிர்வீச்சு. இந்த கதிர்வீச்சத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்குறீங்க. ம். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு அவன் உயிரை தள்ளி போடுறீங்க. 10 நாள் வரைக்கும் அவன் சாகாம இருக்கான். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த காமா கதிர் எங்க இருந்து வருது தெரியுமா? இருட்டில இருந்து வருது. எங்க? இருட்டுல இருந்து வருகிறது. அந்த இருட்டுக்கு பேரு தான் கருந்துளை, பிளாக் ஹோல்பாங்க. பிளாக் ஹோல் கருந்து. அது மிகப்பெரிய காந்தம். அது பயங்கர காந்தம். என்னது? பயங்கரமான காந்தம். சூரியனை விட பல மடங்கு அடர்த்தி அதிகம். சூரியனை விட ம். பல மடங்கு கட்டம் கரையன் இருக்கு. கண்டே பிடிக்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் விளக்கம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு அந்த 2 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10, 11 மணி வரைக்கும் தான் படுப்பேன். அதை விட நான் 2 ஹவர் வெளியே சுத்திட்டு வந்தாதான் வந்து படுப்பேன். இல்ல ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாதான் படுப்பேன். சரி. இப்ப நீங்க சொல்ற ஒரு அந்த கதிர்வீச்சியால வெளியே போகும்போது அந்த வலி கம்மி ஆகுது. உள்ள வரும்போது வலி உருவாகிடுது. ஓ சரி சரி. இப்ப நீங்க சொன்னதை ஒரு விற்பனை யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் 2 ஹவர் வெளியே போய் சுத்திட்டு வந்தா படுப்பேன். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு வந்து படுக்கணும். ஆனா வீட்டுல இருந்தா தண்ணி குடிச்சிட்டே இருக்கும், வலி ஜாஸ்தி ஆகும். நீ காந்த சக்தி ஜாஸ்தி ஆகுதுன்றீங்க. அப்ப நைட்ல எனக்கு வெளியே போகும்போது அது என்னுடைய வலியை குறைக்குதுன்றதுக்கு புரிஞ்சுக்கணும் இப்ப நானு. அதேதான். அப்ப காந்த சக்தியில தான் உடம்பு இயங்குது. இதை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நான் சொல்லி இப்ப எழுது அப்படின்னா சரி எழுத. ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இதை வந்து அப்படியே நீ வாத்தியத்தை போக அப்படியே நீ கம்ப்யூட்டர்ல போட்டுரு. கம்ப்யூட்டர்ல போட்டுருங்க. அது டக்குன்னு எழுதி கொடுத்துரும். அவ்வளவுதான். டக்குன்னு எழுதி. இப்ப நானே இப்ப எழுதிடுவேன். இப்ப வாயில இப்ப சொல்றது பூரா சாட்ஜிபில ஏஐல போட்டுருவேன். ஏஐல போட்ட உடனே அடுத்த ஒரு வினாடியில கம்ப்ளீட் கட்டுரை எழுதி கொடுத்துரும். இந்த வச்சுக்கிடா நான் இந்த வச்சுக்க. கம்ப்யூட்டர் சொன்னது கம்ப்யூட்டர் சொன்னது எப்படி தப்புன்னு சொல்லுவேன். கம்ப்யூட்டர் சொன்ன தப்புன்னு சொல்ல முடியாது. வேணா நீ பொருத்தி பார்த்துக்கு. இவ்வளவுதான் எழுத முடியும். இப்ப நீ என்ன எழுதுறது? நீ நினைக்கிற மாதிரி எப்படி எழுத முடியும்? நான் நினைக்கிறதை உன்னுடைய மொழியில எழுதி கொடுத்துருக்கிறேன். சரிங்க. நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காதது 10 பேர் வச்சு ரிசர்ச் பண்ணு. 10 பேருக்கு 2 பேர் ரிசர்ச் பண்ண முடியும். 10 பேர் இல்ல இருக்கிறது நீங்க ஒண்டி தானே. ஆமா, இருந்தாலும் 10 பேர்த்த நான் கொடுக்குறேன். படிச்சு பாருங்கய்யா. 10 பேர்த்துல யாராவது 4 பேர் சரின்னு சொன்னா 6 பேரை விட்டுருங்க. 4 பேர் சரி அவனுக்கு பயிற்சி கொடுங்க. சரிங்க. 10 பேரு மாற்றேன்னு சொன்னா விட்டுருங்க. 10ல ஒருத்தன் வந்தாலும் ஏத்துக்குங்க. சரிங்க சரி. இதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானங்கிறது அத்தனை ஏத்துக்கணும் அவசியம். நான் சொல்றதெல்லாம் யாரும் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. யாருக்கு பிடிக்குதோ அவன் செஞ்சுட்டு போங்க. ஏன்னா ஆரோக்கியம் என்பது வேறு, நீ நல்லவனாய் இருப்பது வேறு. சொல்லிட்டேன். ஆரோக்கியம் என்பது வேறு, நல்லவனாய் இருப்பது என்பது வேறு நான் சொல்லிட்டேன்.
அப்ப பேசணும். இதுதான் பேசி போறோம். அதே மாதிரிதான் இது விஷயம். அதனால அப்ப ஒவ்வொரு இப்ப நீங்க வந்து நடந்து போறீங்க. நடந்து போறதுக்கு ம். உங்களுக்கு 300 வாட்ஸ் வேணும். நடந்து போறீங்கன்னு வச்சுங்க. நடந்து போறீங்க, தூங்குறீங்க. உயிர் வாழ்றதுக்கே 300 வாட்ஸ் வேணும். உயிர் வாழ்றதுக்கே 300 வாட்ஸ் வேணும். எங்க இருந்து ஒரு சாராயத்துல வருமா, இட்லியில வருமா, தோசையில வருமா, மாம்பழத்துல வருமா, கொய்யாப்பழத்துல வருமா, நெல்லிக்கல் எதுலயும் வராது. எதுலயும் வராது. அதெல்லாம் சீவக்கட்டை. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சீவக்கட்டை, தொடப்பக்கட்டை. அவ்வளவுதான். இட்லி, தோசை, தொடப்பக்கட்டை வராது. கீரை, காய், கனியில தொடப்பக்கட்டை. என்னது? தொடப்பக்கட்டை. அப்படின்னா அப்ப உடம்பு எங்க இருந்து வருதுன்னா, அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, இனப்பெருக்கத்தை மட்டும்தான் அடையாளமா வச்சது. நம்ம இயற்கை என்ன பண்ணுதுன்னா, மனிதன் யாரும் உணவு உற்பத்தி பண்ணக்கூடாது, இனப்பெருக்கம் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்குது. என்னது? இனப்பெருக்கம் மட்டும்தான். ஆமா, இனப்பெருக்கம் பண்ணணும், உணவு தின்னுக்கணும். இனப்பெருக்கம் பண்ணணும், உணவு தின்னுக்கணும். அப்ப மக்கள் தொகை பெருகிட்டே போறப்ப உணவு உற்பத்தியே இருக்காது. மக்கள் தொகை பெருகிட்டே போச்சுன்னு வச்சுக்கேன், உணவு உற்பத்தி இருக்காது. அப்ப நாம என்ன பண்றேன், எதிர்காலத்து உணவு கிடைக்காத பொழுது இப்பவே நான் பயிற்சி பண்ணி காத்துல இருந்து சக்தி எடுத்துக்கணும், சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கணும், ஆகாயத்திலிருந்து சக்தி எடுத்துக்கணும். புரியுதா? 3 விதமா எடுத்துக்கணும். அப்ப இந்த உடம்ப மாத்திக்கிறோம். எப்ப மாத்திரம்? 6 மாசத்துல மாத்தி விட்டுறேன். எத்தனை மாசத்துல? 6 மாசத்துல. அப்ப இதெல்லாம் வந்து அரை மணி நேரத்துல ஒரு விஞ்ஞானிட்டு போய் பேச முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த படுற சாமி, மாச கணக்குல படுறா சாமின்னு கையில கொடுத்துட வேண்டியதுதான். நீ படிச்சு தேர்னா என்ன, தேரட்டினா எனக்கு மொத்தத்துல 3 புத்தகம் கொடுத்தனா, ஒரு புத்தகத்துக்கு 300, எனக்கு 1000 ரூபாய் அவுட்டு போனா வெங்காயமாச்சு. ஏன்னா இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு போக செலவு போறதுக்கு ஒரு 100 ரூபாய், வரக்கு 100 ரூபாய், 200 ரூபாய் காலி. புத்தகம் 3 புத்தகம் 300 இன்னைக்கு 1100 ரூபாய் காலி. அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நீங்களே எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. அந்த பணத்தில் இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் நீ படுறா அப்படின்னு. ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு கொடுத்தாகணும். விஞ்ஞானிகளுக்கு கொடுத்தாகணும். அப்ப அவன் யோசிப்பான்ல, ஆமா நீ விடுற சரி, உணவு இல்லாம வாழணும்னா எங்கடா போவீங்க? வெள்ளைக்காரன் போவீங்களா? போக முடியாது. அங்கிருந்து கடன் தான் வாங்க முடியும். இப்ப புரிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். அப்பா இப்ப இதுதான். இனி அடுத்தது என்னன்னா, மெல்ல மெல்ல போய் இனி அடுத்தது என்ன, இன்னைக்கு நான் என்ன இத்தனை பேர் வரணும் எதிர்பார்க்கல. இல்லைன்னா ஒரு 10 புத்தகம் கொண்டு போயிருப்பேன். நான் கொண்டு போனதே வெறும் 2 புத்தகம். நல்ல என் பொண்ணு வந்து ஊர்ல இருந்து வர பொண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப 3 பேத்துக்கு 3 விஞ்ஞானத்தை கொடுத்துட்டேன். இனி அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 50 புத்தகம் ஆர்டர் போட சொல்லியிருக்கேன். அடுத்து நான் வந்து இந்த சிவகாசி போறப்ப 25 புத்தகத்தை எடுத்துட்டு போய் எல்லா விஞ்ஞானிகள் கூட அன்பளிப்பா கொடுத்துரும். கையெழுத்து போட்டு போட்டோ எடுத்து மொத்தத்துல இஸ்ரோல் இருக்கிற குறைஞ்சவே இஸ்ரோல் இருக்கிற விஞ்ஞானி குறைஞ்ச ஒரு 15 விஞ்ஞானிகிட்டையாவது இந்த புத்தகம் கையில் இருக்கணும். இது கைக்கு போயிடுச்சுன்னா, ஆமா ஏற்கனவே இது 30 வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நாம இதை பயன்படுத்தணும்னு பின்னாடி திருப்பி படிப்பாங்க. பின்னாடி பார்த்தோம்னா எடுத்த உடனே விண்வெளிக்கு போகணும்னே சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே விண்வெளிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே விண்வெளிக்கு போகணும். நீ விண்வெளிக்கு போறேன்னு சொல்றேன், நாங்களே விண்வெளிக்கு போறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2 மேட்ச் ஆகுது. 2 மேட்ச் ஆகுது. திருப்பி தர்மசாலத்துக்கு வரலாம். அந்த எவனோ ஒருத்த கண்டுபிடிச்சா 206 எலும்புல வந்து ஒரு 10-15 எலும்புல ஒரு மூட்டை எலும்பு போட்டு எடுத்துட்டு வந்துட்டான் இல்லையா? ஒரு 10 மிச்சம் இருக்கிற எலும்பு 100 எலும்பு அங்க கிடக்கும் இல்லையா? இந்த எலும்பும் அந்த எலும்பு மேட்ச் ஆகுதான்னு கண்டுபிடிச்சோம்னா, ஆமா சட்டத்துக்கு புறம்பாக ஒரு பணத்தை புதைச்சிருக்கிறேன்னு உறுதியாகி போச்சு. அது ஒண்ணு போது, அது ஒன்னே ஒண்ணு போது. அப்ப தர்மஸ்தலம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்குன்னு அது ஒன்னே போதும். என்னது? ஒன்னே போதும். வேற யாரும் தேவையில்லை. 400 பணமும் அப்புறம் இருக்கட்டும். ஏன் ஒரு பானை சோறுக்கு 2 எடுத்து நசி அங்க. அப்ப இந்த அவன் பேர் ஏதோ பேர் வச்சுக்கலாம், என்னமோ எவ்வளோ பேர் வச்சு அந்த துப்புரவு தொழிலாளி வச்சுக்குமே, அவன் தோன்றது எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலே கம்ப்ளீட் ஆயிரும். என்னது? அவன் தோன்றதை எடுத்தாவே ஆராய்ச்சி முடிஞ்சிடும். ஆமா அவ்வளவுதான். நீ எவிடன்ஸ் அங்க வந்தாச்சு. நான் தோணுதான் இந்த ரைட் ஓகே. எந்த இடத்துல தோணுனா அது காட்டுக்குள்ள. அந்த காடு என்பது சட்டத்துக்கு புறம்பானது. சட்டத்துக்கு புறம்பான சுடுகாடு. சட்டத்துக்கு அது சுடுகாடே கிடையாது. இயற்கை இருக்கிறது நீ எப்படி புதைக்கலாம்? இவனே குற்றவாளி தான். அவன் சொல்றான், அவனே சொல்லிட்டான், நான் எனக்கு குற்றவாளின்னு தெரியும், நான் புதைச்சதே சட்டப்படி குற்றம், எனக்கு தண்டனை கிடைக்கும் தெரியுங்கிறான். தண்டனை கிடைக்கிறது தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேங்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. தண்டனை ஏத்துக்கிறேங்கிறது சாதாரண விஷயமா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா உன்னை மீறி பேர் அவனுக்கு தண்டனை கொடுக்க போறது இல்ல. அவன் சொல்லித்தான் நீ செஞ்சிருக்கு, நீ கொலை பண்ணல. என்னது?
நான் பண்ணல. ஆனா அவன் சொன்னா நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க அவ்வளவு தண்டனை கொடுத்தாலே நான் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். வேற யாரு மீறி மீறி எவ்வளவு கொடுப்பான்டா ஜட்ஜி பார்த்து மீறி போய் ஒரு 7 வருஷம் உள்ளாயிரம் அதாவது முடிஞ்சு போச்சு. 7 வருஷத்துக்கு மேல இருக்கும்போது சொகுசு வாழ்க்கை. அவன் உண்மையில பேச ம். ஆரம்பிச்சிரு. அப்புறம் நடுக்கணும் இல்ல. எப்படி ஆமா. இருந்தாலும் இவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் இவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் ம். தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கும்போது எல்லாமே ஆர்குமெண்ட்ல சொல்லிடுவான்ல. தண்டனை உறுதியாயிடுச்சுன்னா எப்படி ஒரு 4, 5, 6 வருஷம் கேஸ் நடக்கும். 5, 6 வருஷம் கேஸ் நடக்கும். கேட்கணும். ம். அதுக்குள்ள எத்தனை ட்ரையல் உண்மை சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லிடுவான். எல்லாத்தையும் ட்ரையல்ல சொல்லிடுவோம். அதாவது தர்மஸ்தலத்தை காலி பண்றாங்களோ அவங்க மேல நடவடிக்கை இல்லையோ இவன் தன்னுடைய வாதத்துல வச்சிருவான் இல்லையா. ஆமாங்க. வச்சே ஆகணும். கடைசிக்கெல்லாம் அவன் உடம்புக்குள்ள வச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் கொட்டி ஆகணும். அவன் தண்டனைக்கு ரெடி ஆயிட்டானுங்க பாருங்க. அற்புதம். அவன் தண்டனைக்கு நான் ரெடி ஆயிட்டான். தண்டனை கொடுக்க நான் ரெடி ஆயிட்டான். தண்டனை கொடுக்கறதுக்கு எடுத்துக்கோ. ரெடி. இப்ப அவனை வந்து அவனை ஏத்துக்கிறதுக்கு. ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல. மன வலிமை. அவனை சாதாரண மனிதன் கிடையாது, உயர்ந்த மனிதனா மாறிட்டான். என்னது உயர்ந்த மனிதனா மாறிவிட்டான். மாறிட்டான். அதுதான் இயற்கை. இயற்கை வந்து ஒருத்தனை உயர்த்து பாருங்க. உண்மையை ஒத்துக்கிறேன் தண்டனை கொடுங்குறான். உண்மையை ஒத்துக்கிறேன் தண்டனை கொடு. எப்படி கொடுப்ப? ம். அப்ப எப்படி இருந்தாலும் 5 வருஷம் தண்டனை கொடுக்க போறாங்க. எல்லா உண்மையும் கக்கிடுவான். ஆமாங்க. அவனுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும் 5 வருஷம். நிச்சயமா உள்ள பயங்கர செக்யூரிட்டி போட்டுருவாங்க. பயங்கர செக்யூரிட்டி போட்டுருவாங்க. அப்படி யாரும் அவன் செட்டானா முழுக்க அரசாங்கம் தான் காரணம். விசாரணை கைதி செத்து போனா யார்? அத்தனை பேர் ஐஏஎஸ் 12 பேரை போட்டிருக்கான். அத்தனை பேரும் பொறுப்பு. அத்தனை பேருமே பொறுப்பாகணும். அவனுக்கு சளி பிடிச்சாலும் இவன் தான் காரணம். சளி பிடிச்சா அவன் காய்ச்சல் வந்தாலும் வாந்தி வந்தாலும் இவனுக்கு மாட்டிக்குவானுங்க. யாரு? இந்த ஸ்பெஷல் டீம் மாட்டிக்குவான். ஆமாங்க. அதனால ஏதோ போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஏதோ நடக்குது. இன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன அப்படியேதான் மூடி மறைச்சுன்னு போயினுக்குறாங்க. இது அவ்வளவு கிளற மாட்டாங்க. எல்லாம் பெரிய லெவல்ல வரைக்கும் இது பிரதமர் வரைக்கும் இருக்கும் போது இதை அப்படியே மூடி அப்படியே வாழ்க்கையை தள்ளி கொண்டு ஓரம் கட்டுருவாங்க. சரி, அப்ப இவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்ப உண்மையா மாறி அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவனை கொண்டு போய் உள்ள ஒரு 5 வருஷம் தண்டனை வச்சு அப்புறம் வெளியே விட்டு அவனும் செத்துட்டான்னு காலத்தை மூடிட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த 5 வருஷத்துல கண்டிப்பா அது சாவு உண்டு. ஆனா அந்த 5 வருஷத்துல அவன் எல்லா வாக்குமூலம் கொடுத்துருவான் இல்லையா? கொடுத்துருவான். பேரு கெட்டது கெட்டாச்சு. தர்மஸ்தலம் பேரு கெட்டது கெட்டாச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க அப்படியே அதை மூடி மறைச்சிட்டு இவனை கொளுத்துட்டு வெளியே விட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் பாடு. அப்ப என்ன சொல்லுவாங்க? என்ன தெரியுமா மக்கள் சொல்லுவாங்க? இது மானங்கெட்ட அரசாங்கம்னு சொல்லிடுறோம். மொத்தத்துல மானங்கெட்ட காங்கிரஸ்காரன்னு மானங்கெட்டவன், பிஜேபிக்காரு மானங்கெட்டவன் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த எவனையும் நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ. எவனையும் நம்ப கூடாதுன்ட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் இனிமேல் போறப்ப கேமராவோட போய்க்கலாம் பானு. இன்னும் கோயிலுக்கு போனா என்ன, இளவுக்கு போற எல்லாம் கேமரா எடுத்துட்டு போடான்ருவாங்க. என்னது அந்த கேமரா எடுத்துன்னு போகாத அந்த கோயில பாக்காத விட்டா என்னங்க இருக்குது? அதனால இனிமேல் என்ன பண்ணுவோம், எல்லாரும் இன்னைக்கு என்ன கேமரா வந்துருச்சுங்க. எல்லாம் வீடியோ கேமரா வந்தாச்சு. டக்கு போட்டோ எடுத்துட்டே போயிருவாங்க. என்னது போட்டோ புடிச்சுன்னு போயினே இருப்பாங்க. இப்ப நான் மட்டும் இன்னைக்கு எத்தனை போட்டோ எடுத்துருக்கேன்? இன்னைக்கு மட்டும் 50 போட்டோ எடுத்திருக்கேன், 20 வீடியோ எடுத்திருக்கேன். இத்தினூன்னு வேலை எத்தனை பேனது? ஆமாங்க. ஆமா. நான் நேர்ல பார்த்தது கண்ணுல பாக்குறத விட நீங்க நேர்ல பார்த்தே போட்டோ பார்த்த நம்புறீங்களப்ப. நான் உங்களை போய் பார்த்தேன், இவங்களே பார்த்தேன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனால் போட்டோ எடுத்து போட்டா நம்பிதான். அதுதான். அப்ப இதுதான் இயற்கை, இதுதான் கடவுள், இதுதான் சாட்சி. அப்ப அவன் வந்து நிச்சயமா இத பத்தி தெரிஞ்சுப்பான். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு இருந்தாலும் உண்மை. ஐயா இன்னைக்கு மறைக்கலாம், நாளைக்கு மறைக்கலாம் இல்லையா? ஆமாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர்ல ஒரு 10 பேர் சாகத்தான் போறான். 10-20 பேர் சாகத்தான் போறான். சரியா? ரெண்டாவது, இனிமேல் அவன் வெளியே வந்து தைரியமா எவனும் பண்ண முடியாது. தைரியமா வெளியே வந்து பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா எல்லாத்துலயும் கேமரா வந்துருச்சு. இப்ப லேட்டஸ்ட் கேமரா வந்தாச்சு. புரியுதா? ஆமாங்க. அந்த கேமராவில் அங்கங்க பதிவு பண்ணிடுவாங்க. எவனும் இன்னும் தப்பு பண்ண முடியாது. இனிமேல் எவனும் தப்பு பண்ண முடியாது. தப்பு குறைச்சிக்குவாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற எல்லாரும் நோய் வந்து செத்து போயிடுவான். செத்துருவாங்க. இனிமேல் அடுத்த ஜெனரேஷனுக்கு வரவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் கிடைக்கும். எல்லாரும் ரெக்கார்ட். அப்ப என்ன சொல்லுவாங்க? நீதிமன்றம் எப்படி இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் இது உடனே கீழ் கோர்ட்டுக்கு போகும், அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுனது.
சுப்ரீம் உடனே கோர்ட் வரைக்கும் ஆமா போகும். உடனே தண்டனை கொடுக்க மாட்டாங்க. உடனே கீழ் கோர்ட் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் ஹை கோர்ட் போகும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவன் போயிருவான். எல்லா ம். லாயரும் சுப்ரீம் கோர்ட் கூட்டிட்டு போயிருவாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட அப்ப அவன் ஒரு ஒழுங்கு பண்ணுவான். சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு போடுவான். ஏங்க ம். அது என்னது பாபர் மசூதியே வேற ஆளு கொடுத்துட்டாங்களே இல்லையா? ஆமாங்க, கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆயிரம் பேர்த்த கொலை செஞ்சாங்க. அதவே வேற ஆளுக்கு மாத்தி விட்டாங்க. ம். அப்ப இதையா மாத்த முடியாது, எல்லாம் மாத்தி விட்டுருவாங்க. சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா மாத்தி விட்டுருவாங்க. சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா முழுக்க அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்து பொருளாதான் மாறும் இப்போ. அது சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா ஒரே உத்தரவு போட்டுருவான். எப்படி பாபர் மசூதி வந்து இந்துக்களுக்கு கொடுத்தானோ அதே மாதிரி இது அரசாங்கத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடுவான். அரசாங்கத்திட்ட ஹேண்ட் ஒர்க் ஆயிடும். அப்படி வந்தா மட்டும்தான் இது ஓரளவுக்கு தப்பு குறையுமே தவிர, மீண்டும் தனியார் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து அது மக்கள் பாடுதான். ஆனா மக்கள் விட போறது இல்ல. மக்கள் இன்னைக்கு இதுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் 100 வருஷம் அப்பப்ப தப்புன்றத மறுபடியும் பெரிய பிரச்சனை வரும். அப்ப என்னன்னா பிரஷர் அதிகமாயிட்டே போகும். நீங்க எத்தனை நாளைக்கு நீ மறைச்சிட்டே இருப்பீங்க? பிரஷர் ஜாஸ்தி ஆகும். இன்னும் மேல இடமெல்லாம் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். எல்லா கையை கட்டினு கம்முன்னு உட்காந்துருவேன். சரி, எத்தனை நாளைக்கு நீ மோடி உட்காந்துருப்ப? மோடி கழட்டி விட போறாங்க. இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துல அவனோட கதை கரைஞ்சிருச்சு. 6 மாசம் இல்லைங்க, 3 மாசம் தான். 75 வயசு முடிஞ்சு 2வது நாள்ல சீட்டை கழட்டி இறக்கி விட போறாங்க. அவன் சொல்லிட்டானுங்க. அந்த ஜனாதிபதி வெளியே போடான்ட்டான் இல்லையா? வெளியே போடான்ட்டாங்க. ஜனாதிபதி வெளியே போடான்ட்டாங்க. அப்ப அவனுக்கு நாம தான் ஜனாதிபதினு பேசிக்கிறோம். அவனுக்குள்ள ஜனாதிபதி ஒரு மசுறு மாதிரி வெளியே போடான்ட்டாங்க. இதே தன் கரு வாயை முடிட்டு வெளியே போடான்ட்டான். வாயை முடிட்டு வெளியே போ. அதே மாதிரி அது இன்னொருத்தருக்காக பாருங்க, அவ பேரு என்னமோ ஒரு பொம்பளை, அவளையும் நாளைக்கு வெளியே போக சொல்லிடுவாங்க. நாளைக்கு அவங்களும் வெளியே போக சொல்லிடுவாங்க. பாரு அவனை உட்கார வேண்டுருவாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு மரியாதை, மான, வெக்க, சூடு சொரெல்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் தூக்குவாங்க, எப்ப வேணாலும் இறக்குவாங்க. ஏன்னா அவன் மைனாரிட்டி தான். அந்த தெலுங்கு தேசம் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெலுங்கு தேசம் தான் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்குது. தெலுங்கு தேசம் சப்பக்கட்டு கட்டுனுக்குது. இப்ப இறங்கினாரானா அவர் கழட்டின்னு போயிடுறாரு என்ன தெரியல. அப்ப தெலுங்கு தேசத்துக்காரன் சொல்றது அவன் கேட்டாங்க. அப்ப தெலுங்கு தேசத்தை சப்போர்ட் பண்ணும். இவனை எவனாச்சும் தெலுங்கு தேசத்துல யாரோ ஒரு ஆளை போடுவாங்க. முடிஞ்சு போச்சா? சரிங்க ஐயா, காலைல எப்படி அந்த இருக்கிறதே மெயின்டைன் பண்ண போலாமா? பண்ணுங்க. அப்புறம் கால் பேசலாம். சரியா? நன்றி, வணக்கம்.